ஹாய் வியூவர்ஸ், வெல்கம் டு மிஸ்டர் சேனல். நான்கள் இன்னைக்கு வீடியோவில் சைரன் படத்தோட ரிவ்யூ தான் பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி சில சப்ஸ்கிரைப் இல்லையா, கீழே உள்ள இருக்கிற சப்ஸ்கிரைப் பண்ணி வைக்கணுங்க, கூடவே பெல் பட்டன் கிளிக் பண்ணுங்க. அப்போ தான் நான் போகிற வீடியோ ஒன்று நோட்டிஃபிகேஷனாக வரும். அப்போ தான் இது வீடியோ மிஸ் பண்ணால் பார்க்கலாம். நீங்கள் சைரன் இந்த படத்தை ஆண்டனி பாக்கியராஜ் ஜெயிக்கிருக்காரு. இந்த படம் ஒரு ஆக்ஷன் த்ரில்லர் ஜானலில் எடுக்கப்பட்ட படம். இந்த படத்தில் ஜெயம் ரவி, கீர்த்தி சுரேஷ், அனுபவ பரமேஸ்வரன், யோகி பாபு, சமுத்திரக்கனி இந்த படம் வச்சுருக்காங்க. இந்த படம் இப்போ தேட்டரில் ரிலீஸாக இருக்குது, செக் பண்ணி பாருங்கள். இப்போ அவங்க இந்த படத்தோட கதை என்னன்னு பார்ப்போம். இந்த படத்துடைய கதையை பார்த்தோம்னாக்கா, படம் ஸ்டார்டிங்கில் ஒரு ஆயுள் தண்டனை கைதியாக ஜெயம் ரவி ஜெயிலில் இருக்கார். அவரோட அப்பாவுக்கு உடம்பு சரியில்லைங்கிறதுனால பரோலில் வெளில வராரு. பரோலில் வெளில வந்ததுக்கப்புறம் தொடர் கொலைகள் நடக்குது. போலீஸ் தீவிரமாக இன்வெஸ்டிகேட் பண்ணியிருக்காங்க. அப்போ போலீஸ்க்கு ஜெயம் ரவி மேலே சந்தேகம் வருது. போலீஸ்க்கு ஏன் ஜெயம் ரவி மேலே சந்தேகம் வருது, அந்த தொடர் கொலைகளுக்கெல்லாம் யார் காரணம், ஜெயம் ரவியா ஜெயிலுக்கு போனார், இதுக்கப்புறம் அந்த சுவாரஸ்யமான விஷயங்கள் தான் படத்தோட மொத்த கதையே. இந்த மாதிரி கதையில் ஏகப்பட்ட படம் தமிழ் சினிமாலேயும் வந்திருக்கு, ஹாலிவுட்லேயும் வந்திருக்கு, பாலிவுட்லேயும் வந்திருக்கு. ஜெயம் ரவி செய்யாத கொலைக்காக ஜெயிலுக்கு போகிறாரு. அவர் ஜெயிலில் வந்து ரிலீஸ் ஆகும்போது யாரெல்லாம் இதுக்கு காரணமோ அவங்களெல்லாம் பழி வாங்குறாரு. இந்த மாதிரி படம், இந்த மாதிரி டெம்ப்ளேட்டில் ஏகப்பட்ட படம் வந்திருக்கு. திருப்பி இதே ரிப்பீட் பண்ணி வச்சுருக்காங்க. ஃபஸ்ட்டு படம் ஸ்டார்டிங்கில் வந்து இது ஒரு சஸ்பென்ஸ் த்ரில்லர் போட்டிருக்கு அப்படின்னு நினச்சேன். அதுக்கப்புறம் அப்பாவுக்கும் மகளுக்கும் உள்ள ரிலேஷன்ஷிப் காட்டுவாங்க, அந்த எமோஷனல் சீன்ஸ்லாம் காட்டுவாங்க. சரி, இது அப்பாவுக்கும் பொண்ணுக்கும் உள்ள எமோஷனல் படம் போட்டிருக்கு அப்படின்னு நினச்சேன். ஒரு ஆக்ஷன் த்ரில்லர் படமும் இல்லாமல், ஒரு எமோஷனல் படமும் இல்லாமல் நடுத்தரமாக சொதப்பி வச்சுருக்காங்க. இந்த படத்தை எடுக்க தெரியாமல் எடுத்து வச்சுருக்காங்க. இப்போ வந்து இந்த படத்தோட பாசிட்டிவ்ஸ் அண்ட் நெகட்டிவ்ஸ் என்னன்னு பார்த்துடலாம். இந்த படத்தோட ஃபர்ஸ்ட் பாசிட்டிவ் அப்படின்னாக்க சினிமோட்டோகிராஃபி, ஒவ்வொரு ஃப்ரேமும் சூப்பராக எடுத்துருக்காங்க. அதெல்லாம் பார்க்கும்போது ரொம்ப நீட்டாக இருந்துச்சு. இந்த படத்தோட செகண்ட் பாசிட்டிவ்னாக்க பெர்ஃபார்மன்ஸ் தான். இந்த படத்தில் இருக்கிறவங்க பெர்ஃபார்மன்ஸ் ரொம்ப நீட்டாக இருந்துச்சு. இந்த படத்தில் ஜெயரவியோட பெர்ஃபார்மன்ஸ் ரொம்ப நீட்டாக இருந்துச்சு. ஜெயரவி வந்து ஜெயிலில் இருப்பார், ரொம்ப அமைதியாக, ரொம்ப காமாக இல்லை அப்படின்னு இருப்பார். வெளில வந்ததுக்கப்புறம் ஒவ்வொருத்தவங்களையும் ஃபாலோ பண்ணும்போது அவரோட ரிவென்ஸ்லாம் பார்க்கும்போது அவரோட ஆக்டிங் ரொம்பவே நல்லா இருந்துச்சு. அடுத்து படத்தோட ஹீரோயினா கீர்த்தி சுரேஷ் ஆக்டிங் இருக்காங்க. இந்த இடத்துல கீர்த்தி சுரேஷ்க்கு வந்து ஒரு சாங் வைக்கிறேன், ஜெயரவிக்கு அவங்களுக்கு ஒரு டிஎட் சாங் வைக்கிறேன்னு சொல்லிட்டு மொக்க போடாமல் கதைக்கு தேவையான சீன்ஸ் எடுத்திருக்காங்க. கீர்த்தி சுரேஷோட ஆக்டிங் ரொம்ப நல்லாவே இருந்துச்சு. இந்த இடத்துல கீர்த்தி சுரேஷ் ஒரு ஸ்மைல் கூட பண்ணல, ரொம்ப ஸ்ட்ரிக்டான போலீஸ் ஆஃபீஸராக நடிச்சிருப்பாங்க. அவங்களோட ஆக்டிங் ரொம்ப நல்லா இருந்துச்சு. அடுத்து அனுபவம் பரமேஸ்வரன், அவங்களோட ஆக்டிங் ரொம்பவே நல்லா இருந்துச்சு. கொடுக்கப்பட்ட ரோல் டீசெண்டாக பண்ணிட்டாங்க. அவங்க ஒரு பாட்டுக்கு வருவாங்க, ஒரு பாட்டிலே கல்யாணம் ஆகி குழந்தை பிறந்து இறந்து போயிடுறாங்க. ஒரு பாட்டிலேயே அவங்களோட டோட்டல் ஆக்டிங்கையும் முடிச்சு விட்டுறாங்க. அதெல்லாம் பார்க்கும்போது ரொம்ப நல்லா இருந்துச்சு. அடுத்து யோகி பாபு, யோகி பாபுவோட காமெடி அங்கங்கே ஒர்க் அவுட் ஆகிருந்துச்சு. சில இடத்துல சிரிப்பு வந்துச்சு, சில இடத்துலலாம் ஒன்றும் சிரிப்பு வரல. அவரோட ஆக்டிங்கும் எப்போதும் போல மெச்சூர்டாக இருந்துச்சு, பார்க்கறதுக்கு நல்லா இருந்துச்சு. அடுத்து சமுத்திரக்கனி இந்த படத்தில் வில்லன் ரோல் ஆக்ட் பண்ணியிருக்காரு. அவரோட கேரக்டர் என்ன ஸ்ட்ராங்காக டிசைன் பண்ணியிருக்கலாம், பட் சொதப்பி வச்சுட்டாங்க. இருந்தாலும் அவரோட ஆக்டிங் ரொம்ப நல்லா இருந்துச்சு. இந்த படத்தோட நெகட்டிவ்னு பார்த்தோம்னாக்கா, படத்தோட லென்த் தான் கிட்டத்தட்ட 2 மணி நேரம் ஓட்டாங்க. ஒரு 2 மணி நேரத்தில் இந்த படத்தை முடிச்சிருக்கலாம் இந்த கதையை. இது 2 மணி நேரம் இழுக்கிறாங்க. அதெல்லாம் பார்க்கும்போது கொஞ்சம் போர் அடிக்க ஆரம்பிச்சிருச்சு. அதுவும் இல்லாமல் படம் ஒரு விறுவிறுப்பாக இல்லை. அடுத்து இந்த சீன் ஈஸியாக ப்ரிடிக்ட் பண்ணுற மாதிரி போச்சு. இந்த படத்தில் கொலை பண்ணுறது யார் எல்லாத்தையும் சொல்லிடுறாங்க. ஒரு சஸ்பென்ஸ் த்ரில்லர் இல்லாமல், ஒரு விறுவிறுப்பு இல்லாமல் படம் போயிட்டுருக்கு. அடுத்து இந்த சீன் தான் ஈஸியாக ப்ரிடிக்ட் பண்ணுற மாதிரி போச்சு. இந்த படம் டெக்னிக்கல் வைஸ் ரொம்ப ஸ்ட்ராங்காகவே பண்ணியிருக்காங்க. சினிமோட்டோகிராஃபி ஒவ்வொரு ஃப்ரேமும் சூப்பராக எடுத்திருக்காங்க. படத்துக்கு தேவையான விஷயங்களை பண்ணியிருக்காங்க. அதெல்லாம் பார்க்கும்போது ரொம்ப நல்லா இருந்துச்சு. அது எடிட்டிங், இந்த படத்தில் ஒரு 1/2 மணி நேரம் ட்ரிம் பண்ணியிருக்கலாம், 2 மணி நேரத்துலேயே இந்த படத்தை முடிச்சிருக்கலாம். 2 மணி நேரம் இழுத்து வச்சுருக்காங்க. அதெல்லாம் பார்க்கும்போது கொஞ்சம் போர் அடிக்க ஆரம்பிச்சிருச்சு. அடுத்து இந்த படத்துக்கு மியூசிக், சாங்ஸ்லாம் ஜிவி பிரகாஷ் பண்ணியிருக்காரு. பேக்ரவுண்ட் ஸ்கோரிங் வந்து சாம் சிஎஸ் பண்ணியிருக்காரு. இதோட மியூசிக் ரொம்பவே நல்லா இருந்துச்சு. படத்துக்கும் சப்போர்ட்டிவாக இருந்துச்சு. இந்த படத்தில் நிறைய சாங் வைக்காமல் கதைக்கு தேவையான சாங்கை மட்டும் வச்சுருக்காங்க. அதெல்லாம் பார்க்கும்போது ரொம்ப நல்லா இருந்துச்சு. இந்த படத்தோட ரன் டைம் பார்த்தோம்னாக்கா 2 hours 30 minutes ஓடுது. ஃபர்ஸ்ட் ஆஃப் போர், செகண்ட் ஆஃப் போர். மொத்தத்தில் இந்த படம் எப்படி இருக்குன்னா, இது ஒரு பிலோ ஆவரேஜ் படம். இந்த படத்துக்கு என்னோட மார்க் 5க்கு 2 தருவேன். இந்த படத்தில் எந்த விதமான அடல்ட் கண்டென்ட்டும் இல்லை. எல்லோரும் ஃபேமிலியோட என்ஜாய் பண்ணலாம். ஓகே, இதோட வீடியோ முடிச்சுக்கிறேன். இந்த வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள். இன்னும் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலையா, கீழே உள்ள இருக்கிற சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கூடவே பெல் பட்டனையும் கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நான் போகிற வீடியோ ஒன்று நோட்டிஃபிகேஷனாக வரும். அப்போ தான் எந்த வீடியோ மிஸ் பண்ணாமல் பார்க்கலாம். நீங்கள் கீழே டிஸ்கிரிப்ஷனில் சோஷியல் மீடியா லிங்க்ஸ்லாம் கொடுத்துருக்கேன். லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஃபாலோ பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.